ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார், கர்த்தரே இதை சொன்னார். தமது ஜனத்தின் நிந்தையை முற்றிலும் இராதபடி அவர் நீக்கி போடுவார், கர்த்தரே இதை சொன்னார். அவர் ஜெயிக்கிறவர் தம்முடைய மரணத்தை சிலுவையில் ஜெயமாக விழுங்கினதினாலே தம்முடைய ஜனத்தின் நிந்தைகளை, அவமானங்களை, அக்கிரமங்களை, தீமைகளை விட்டு அவர்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். இது கர்த்தர் சொன்னது. ஆண்டவர் சொன்ன காரியம் இது. மாறுவாரா? மாற மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில அவர் உண்மையாய் நாம் பின்பற்றுவோமே ஆனால் நாம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். சில நாட்களுக்கு முன்பு ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் அல்லவா? நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த பொழுதும் அவர் உண்மையுள்ளவர். அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். அப்ப ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் சொல்றாரு, எல்லா அக்கிரமத்தையும் விலக்கி பாதுகாக்கிற கர்த்தர் அவர் தம்முடைய ஜனத்தை விடுதலை செய்கிறார். காலவெளியில நம்ம எத்தனையோ நிந்தை, அவமானத்தில் இருப்போம், நெருக்கடியில் இருப்போம். நாம் மனிதர்களை ஏதாவது எனக்கு ஹெல்ப் கிடைக்கும், உதவி கிடைக்குமா என்று ஏங்கி நிற்போம். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு இறங்குவார், தம்முடைய கிருபையை விளங்க செய்வார் என்பதுதான் உண்மை. இந்த காலவேளையில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய எல்லா விதமான தீமைகளையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் அகற்றி தம்முடைய நாமத்தினால் அதை பரிசுத்தப்படுத்தி நம்மை தம்முடைய பிள்ளையாக மாற்றி விடுகிறார். இன்றைக்கும் நம்ம மத்தியில் அவர் ஜீவிக்கிறார். அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடையும்படி கிருபை செய்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள், அவமானங்களை நினைத்து கொண்டாராதிருங்க. நீங்கள் செய்த பாவத்து நிமித்தம் உங்களுக்கு வந்த நிந்தைகள், நீங்கள் செய்த அக்கிரமத்து நிமித்தம் உங்களுக்கு வந்த அவமானங்கள், இதையே யோசித்துக் கொண்டிராதிருங்க. இதையே யோசித்துக் கொண்டிராதிருங்கள். சிலர் தன்னுடைய வாலிப நாட்களை ஆட்டமாய் ஆடி விடுவார்கள். பின்பு முதிர் வயதில் வரும்பொழுது அது கசக்கும் அவருடைய வாழ்க்கையில. பாவம் செய்கிற மனிதன் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறார். அவன் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். தேவனிடத்தில் விடுதலைக்காக கெஞ்ச வேண்டும், கதற வேண்டும். கர்த்தர் அவனுக்கு அப்பொழுது அவனுக்கு விடுவிப்பார். சிலர் என்ன நினைக்கிறாங்க, என்ன நான் இயேசுவை அறிந்து கொண்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நினைக்கிறார்கள். இல்லை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஒரு சமயம் ஒரு சகோதரி, அந்த சகோதரி என்னிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டார்கள். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆனால் நிறைவேற்றவில்லை. ஏன்? இப்ப அந்த சகோதரி கேட்ட கேள்வி நமக்கு பகீர் என்று இருக்கும். ஆமா, வாக்குத்தத்தம் பண்ணாரு, ஏன் நிறைவேற்றல அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினா நீ அந்த வாக்குத்தத்தத்துக்கு உகந்த மகளாய் வாழ்ந்தாயா? பரிசுத்தமாய் வாழ்ந்தாயா? உன் வாழ்க்கையில பரிசுத்தம் இருந்ததா? உன் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லையே, பரிசுத்தம் இல்லையே. எனக்கு ஒரு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டா, ஏன் எனக்கு நிறைவேற்றவில்லை? ஏன் நிறைவேற்றணும்? நீ பரிசுத்தமாய் அவருக்கு உகந்த பலியாய் உகந்த பாத்திரமாய் இருந்தால் மட்டும்தான் அது நிறைவேற்ற முடியும். அவர் நிறைவேற்றினா பிசாசு வந்து தர்க்கம் பண்ணுமா? இவன் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கா, இவளுக்கு போய் இதை செய்யறேன்னு சொல்லி கேட்பான். அப்ப அந்த பெண் இடத்துல, அந்த சகோதர இடத்துல நான் சொன்ன ஒரு காரியம், அப்படியா, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறா. நீ யோசித்துப்பா, உன் வாழ்க்கையில்
அந்த வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறவில்லை என்று உனக்கே பதில் தெரியும். ஆனா அதற்கு பின்பு இல்லைல்ல, நான் ரொம்ப ஹோலி, ஐ எம் ஹோலி, என்கிட்ட கர்த்தர் வந்து பேசுறாரு, என் பக்கத்துல உட்காந்து பேசுறாரு, எதிர்த்த மாதிரி வந்து உட்காந்து பேசுறாரு, நேத்து கூட எனக்கு இதெல்லாம் சொன்னார், அப்படி சொன்னார், அப்படி ஒரு தரிசனம், எனக்கு இப்படி ஒரு தரிசனம். அப்படியே நிறைவேற்றல, அப்படியே நிறைவேற்றல. வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு செய்ய நினைத்தது ஏன் மாறினது? ஏன் மாறுச்சு? எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும்? எனக்கு ஆண்டவர் குழந்தை தருவாரா? தருவார். எப்ப தருவார்னா, மனம் திரும்பினா தருவார். மனம் திரும்பாத பட்சத்தில் தேவன் கருவை கொடுக்கும் பொழுது அதை கலைத்து விட்டு, இந்த வாலிப நாட்கள் எனக்கு இந்த குழந்தை இருந்துச்சுன்னா நான் ஜாலியா இருக்க முடியாது. கருவை கலைச்சிட்டு பின்பு மறுபடியும் எனக்கு கருவை கொடுத்தனா எப்படி தருவாரு? வாக்குத்தத்தம் பண்றாரு, நீ உனக்கு கரு உண்டாகிற, நீ ஐயோ இந்த வயசுல அவன் மாமியாரு, அம்மா, இந்த சிலருடைய தாய்மார்கள் இருக்காளு, ஏன் இப்படி பேசுறேன்னா, அந்த குடும்பம் சீரழிறதே அவளுகளாலதான். சில தாய்கள் இருக்காங்க, எல்லா தாயும் நான் சொல்லல, சில தங்கமான தாய்களும் இருக்கு, சில பொல்லாத தாய்கள் இருக்கு. பொண்ணு கல்யாணம் ஆகி எப்போ பிரெக்னென்ட் ஆகும், எப்போ என் பேரப்பிள்ளைய நான் பார்ப்பேன்னு சொல்லி காத்திருக்கிற தாய்மார்கள் நிறைய. அவ இன்னும் உண்டாகலையா, இன்னும் குழந்தை உண்டாகலையா, பிறக்குமா, எப்போ பிறக்கும், இந்த ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு கூட்டம் அதிகம். ஆனா சிலர் இருக்குது, அது தாயின்னு சொல்லவா, பேயின்னு சொல்லவா, என்னன்னு சொல்ல எனக்கு தெரியல, அதுக பிள்ளை கற்பம் ஆயிட்டான்ற செய்தி கேட்ட உடனே, ஏய் வயசு என்னாச்சு, நீ கிளவியா போயிடுவ, உடனே கலைச்சிரு, இது வேண்டாம் அப்படி போய் கலைச்சு கொண்டு வந்துட்டு, அடுத்தது குழந்தை பிறக்கலன்னா சபையா போறது, பாஸ்டா போறது, என்னென்னையா ஜோம் பண்றது. கர்த்தர் உன் அக்கிரமத்தை மாற்றும்படிதான் சிலுவையில் தொங்கினார், உன் நிந்தைகளை மாற்றும்படிதான் நீ சிலுவையில் தொங்கினார். உனக்கு ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு யோசிப்பார். நீ செய்த பாவம் உனக்கு கண்ணு முன்பாக வந்து நிற்கும். நீ எத்தனை முறை கருக்கலைப்பு செய்த என்பதை யோசித்துப்பார். கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறார். நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு தாரும்னு தரமாட்டார். நீ மன்னிப்பு கேட்கணும். நீ ஆண்டவருடைய சமூகத்துல போய் உபவாசம் பண்ணி காத்திருந்த தேவனே எனக்கு இறங்கும், என் அக்கிரமத்தை மன்னித்து விடும் என்று சொன்னார். உன் அக்கிரமத்தை மன்னித்து உன் எல்லா அநியாயங்களையும் நீக்கி உனக்கு இறங்குவார். நீ அப்படி செய்யல, நீ காண்பிக்கிற ஹோலி, ஐ எம் ஹோலின்ற. ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ற, போலி, நீ போலி, நீ ஹோலி கிடையாது, டூப்ளிகேட். ஏன்னா அவர் நமக்காக ரத்தம் சிந்தி கிரயப்படுத்தி கொடுத்த ரட்சிப்பு. ஒரு மனிதன் பாவம் செஞ்சுட்டா, அவன் பாவத்துல இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை கண்ணோக்கி பார்க்கிறான். அவன் சொல்ற, ஐயா நான் பாவம் செஞ்சது உண்மைதான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் பாவம் செய்யறதை விட்டு விட்டால், இனி அவன் பாவம் செய்யாதபடி இருந்தால் கர்த்தர் அவனுக்கு இறங்குவா. இல்லைன்னா அவனுக்கு யாரு இறங்க முடியும்? நம்ம தேவன் மேல கோஷிக்கிறோம், ஐயோ என் ஆண்டவர் மேல ஐயோ எனக்கு ஆண்டவர் பிடிக்காது. என்ன பிடிக்காது? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அதாவது ஆண்டவர் இவ்வளவு பக்குவமா நடத்தி வருகிறார். அவர் உனக்கு வாக்குத்தத்தத்தை செய்ய நிறைவேற்ற உண்மையுள்ளவர். நீ உண்மையா மட்டும் இருந்து பாரு, கர்த்தர் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துகிறார்? உயரத்தில் நிறுத்துவா. உன்னதமானவர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து உயர்த்துகிறத நீ பார்ப்பாய். நான் பார்த்திருக்கேன். எனக்கு அவர் எத்தனை உண்மையுள்ளவர். ஊழியத்தை அடைக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரை அவர் எவ்வளவு அருமையாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? பெரியவர் தெரியுமா? அவர் மனிதர்கள் எனக்கு எத்தனையோ காரியத்தை நான் செய்வேன் என்று மறந்து போனார்கள், முகம் சுளித்து போனார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் மாறல. உங்கள் வாழ்க்கையில் அவர் மாறாதவர். இந்த காலவேளையில ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்காக இருக்கும் என்றால் மனம் திரும்பி விடுங்க. மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார், நன்மை நான் நிரப்பி விடுவார். ஆமென்.